இல்ல இன்னொரு விஷயத்தை கோட் பண்றாரு ஆதவர்ஜுனா. இப்ப எல்லாருமே வந்து கலைஞர் அவர் எம்எல்ஏ ஆயிடுவாரா? கோட்லாம் பண்றாரு, பேசுறாரு, எம்எல்ஏ ஆயிடுவார் அவரு? இல்ல கலைஞர் கைதின் போது ஸ்டாலின் அவர்கள் ஓடிட்டாரு அப்படிங்கறத அதை எப்ப சொல்லிருக்கணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா மேபி இளைஞர்களுக்கு ஓ அப்படியா ஓடினாரா இல்லையா அப்படின்றத பதில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் காலம் கடந்த பேச்சுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அமைச்சர் எதனா ஊழல் பண்ணியிருந்தாலும் ஊழல் கோர்ட்ல கேஸ போடுங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு இது பண்ணுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. அதை விட்டு அவரு சரி எந்த மகனும் வந்து கைதாகும் போதெல்லாம் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த அடிப்படை நாகரீகம் கருதி நான் இப்போ பேசுகிறேன். ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு பெருசாக இருக்காதுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு தகப்பனாருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஓடுறது ஒரு பிள்ளையா, அப்படி ஒரு பிள்ளை இருக்குமே. ஆனால் அழகிரி அவரை விட்டுருப்பாரா? அழகிரி அதை பற்றி பேசியிருப்பார்ல. இவங்க 2 பேருக்கும் எவ்வளோ குடிமை பிடி சண்டை வந்து நாட்டு மக்கள் தெரியல. அப்போது அவங்க வந்து ஒரு அவங்க வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்கன்றதுக்கோசரம் பிரச்சனை இருக்கும்போது ஓடுனாங்கன்னு பேசுறதுலாம் எனக்கு தெரியாது. மேபி மூத்த பத்திரிகையாளர் ஷாமண்ணன், மணியண்ணன் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது. அதனால ஆதவர்ஜுனா பேசுறதையும் நான் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது வந்து ஏதோ வந்து திருமண கூட்டத்தில் டீ கடையில் நின்று பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. தொட்டுப்பார் கிட்டுப்பாருன்றாரு. நான் இதை முன்னாடியே பதிவு பண்ணியிருப்பேன். முதலமைச்சர் தவறு பண்ணுறாரு, அன்றைக்கே தூக்கி இருக்கணும். கரூர்லேருந்து எப்போ பெரம்பூர் காட்டி பிச்சுக்கிட்டு ஒலிம்பிக்ஸில் ஓடி வர மாதிரி ஓடி வந்தாங்களோ அன்றைக்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இளைஞர்களை வந்து புரட்சி வெடிக்கும் எச்சி வெடிக்கும் அப்படின்னாரு. அவங்க ஆல் டிக்கெட்டை வாங்கி பசங்களை படிக்க வச்சு நல்ல மார்க் எடுத்து வேலைக்கு அனுப்பலான்னு அப்பா அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணால் புரட்சி கிளர்ச்சி அப்படின்னு பேசிட்டாரு. புரட்சி அளவுக்கு இப்போ என்ன பிரச்சனை ஆகி போச்சு? உங்களுக்கு உண்மையிலே புரட்சி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தெருவா போய் பிரச்சாரம் பண்ணி இப்போ பொதுமக்களை சந்திச்சு இந்த ஆட்சி சரியில்லை, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல்னு ஜெயிக்கணும். அதுதானே ஜனநாயக நாடு தானே இது. அதை விட்டுட்டு புரட்சி கிளர்ச்சின்றீங்க. அது காவல்துறை மீது தான் சொல்லணும். இந்த மாதிரி பேசுபவர்கள் எல்லாம் விட்டுறாங்க. அப்போ அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை.